செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருப்பது இயல் 6இல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியான காப்பிய இலக்கணம். காப்பிய இலக்கணம் அப்படின்னா என்னன்னா, எளிய நடை, இனிய கதை, அழகியல், கற்பனை ஆகியவை ஒரு சேர அமைந்த இலக்கிய வடிவமே காப்பியம். அதாவது எளிய நடையில் இருக்கணும், இனிமையான கதை இருக்கணும், அழகியல் நடை இருக்கணும், கற்பனையும் இருக்கணும். இதெல்லாம் அமைந்த இலக்கிய வடிவமே காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காப்பியம் அப்படின்னொன்னே உங்களுக்கு நினைவுக்கு வரும் ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிறும் காப்பியம். ஆமாம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அதாவது பொருள் தொடர்நிலை செய்யுள் தான் காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காப்பியம் என்பது காப்பை இயம்புவது என்ற பொருள் தரும் தமிழ் சொல். காவியம் என்ற வடச்சொல்லின் திரிபு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். காப்பிய இலக்கணம் குறித்து கூறும் நூல் தண்டி அலங்காரம். இது இரண்டாக சொல்லியிருக்காங்க. ஒன்று பெருங்காப்பியம், மற்றொன்று சிறுங்காப்பியம். பெருங்காப்பியம்னா அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நாற்பொருளையும் கூறுவது பெருங்காப்பியம். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கில் ஒன்றோ பலவோ குறைந்து வருவது சிறுங்காப்பியம். பெருந்தேவனார் பாடிய பாரதம், அதற்கு பின் தோன்றிய தகடூர் யாத்திரை, இது எல்லாமே காப்பியங்கள் தான். ஆனால் அது இப்போ கிடைக்கவில்லை. பெருங்காப்பியங்களின் நூற்பொருளை முதலாக குறிப்பிட்டவர் 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த கந்தப்ப தேசிகர். திருத்தணிகை உலாவில் தான் சொல்லியிருக்காரு. ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற தொடரை முதலாக மயிலைநாதர் நன்னூல் உரையில் தான் பயன்படுத்தியிருக்காரு. உங்களுக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறது தெரியும். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, இது ஐந்தும் ஐம்பெரும் காப்பியங்கள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள், மணிமேகலைக்கு சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணிக்கு திருத்தக்க தேவர், வளையாபதியினுடைய ஆசிரியர் யாருன்னு தெரியல, குண்டலகேசிக்கு நாத குத்தனார். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி ஆகிய மூன்றும் சமண காப்பியம். மணிமேகலை, குண்டலகேசி ஆகிய இரண்டும் பௌத்த காப்பியம். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்துமே சமண காப்பியங்கள் தான். காப்பியம் என்று சொன்னது உங்களுக்கு என்ன நினைவுக்கு வந்தது? ஐம்பெரும் காப்பியங்கள். அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தது தான். சரியா? இப்போ காப்பியங்கள் இரண்டு, ஒன்று பெருங்காப்பியம், மற்றொன்று சிறுங்காப்பியம். சரியா? அதுக்கப்புறம் இதற்கு காப்பியம் அப்படிங்கிற பெயர் காரணம் ஏன் வந்தது அப்படின்னா, காப்பியத்தை ஆங்கிலத்தில் எபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எபோஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து தோன்றியது இந்த எபிக்ஸ். எபோஸ் என்பதற்கு சொல் அல்லது பாடல் என்பது பொருள். எபோஸ்னா என்னது? சொல் அல்லது பாடல். இது வடமொழியில் காவியம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் காப்பியம் அப்படின்னா வடமொழியில் காவியம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. காப்பியம் என்னும் சொல்லை காப்பு கூட்டல் இயம் என பிரித்து மரபை காப்பது, அதாவது வழி வழியாக வரக்கூடிய இலக்கிய மரபை காப்பது, இயம்புவது, எடுத்து கூறுவது, வெளிப்படுத்துவது என்று சொல்லப்படுகிறது. அதாவது அதை சிதையாமல் அப்படியே கூறுவது தான் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காப்பு கூட்டல் இயம், மரபை காப்பது, இயம்புவது, வெளிப்படுத்துவது என்றும் மொழியை சிதையாது காப்பது என்றும் காரணம் சொல்லப்படுகிறது. சொல்லாட்சியும் நூல்களும் ஐம்பெரும் காப்பியங்கள் என்று வகைமையை எப்போது தோன்றியது அப்படின்னு நம்மளால் கரெக்டாக அறுதிட்டு சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஐம்பெரும் காப்பியம் என்ற தொடரை முதல்ல மயிலைநாதர் நன்னூலில் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இது கரெக்டாக இப்போ இந்த காலகட்டத்தில் தான் தோன்றியது அப்படின்னு சொல்ல முடியாது. சில இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ள குறிப்புகளை வைத்து ஐம்பெருங்காப்பியங்கள் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு புலப்படுகிறது. என்ன அப்படின்னா, சில உரைகளில், இலக்கிய நூல்களில் பஞ்சகாப்பியம், பஞ்சகாவியம் ஆகிய சொற்றொடர்கள் பெருங்காப்பிய நூல் வகைகளும் குறிக்கப்பட்டுள்ளன. அதாவது பஞ்ச் அப்படின்னா 5. சரியா? 5 காப்பியங்கள். பஞ்சகாவியம், காவியம்னா வடமொழி சொன்னோம் இல்லையா? அப்போ சில உரைகள், இலக்கியங்கள், புறநானூறு, அகநானூறு
போன்ற இலக்கியங்களுள் இந்த சொல் கையாளப்பட்டுள்ளது. அதனால் காப்பியங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு புலப்படுகிறது. சிறுங்காப்பியங்கள் 5 என்று வழங்கும் வழக்கம் சீவை தாமோதரனார் காலத்திற்கு முன்பே இருந்துள்ளது என்பது அவர் பதிப்பித்த சூளாமணி. அவர் சூளாமணியை 1895 பதிப்பித்து வெளியிட்டார். அப்போதான் நமக்கு தெரிகிறது. காப்பியத்தை குறிக்கும் பிற பெயர்கள் என்ன அப்படின்னா பொருள் தொடர்நிலை செய்யுள், கதை செய்யுள், அகலக்கவி, தொடர்நடை செய்யுள், விருத்த செய்யுள், உரையிடையிட்ட பாட்டொடை செய்யுள், மகாகாவியம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா காப்பியத்திற்கு பிற பெயர்கள். பொருட்தொடர்நிலை செய்யுள், கதை செய்யுள், அகலக்கவி, தொடர்நடை செய்யுள், விருத்த செய்யுள், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், மகாகாவியம். இதெல்லாம் காப்பியத்தை குறிக்கும் பிற சொற்கள். காப்பிய அமைப்பு முறை எப்படி இருக்குன்னா காப்பிய சிற்றுறுப்புகளான அதுக்குள்ளார துணை உறுப்புகள் இருக்கும் இல்லையா, காதை, சருக்கம், இலம்பகம், படலம் முதலானவை சிற்றுறுப்புகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காண்டம் என்பது பெரிய உறுப்பு. சரியா? காண்டம் என்பது சிற்றுறுப்புகளின் தொகுதியாக உள்ள பேருறுப்பை குறிக்கிறது. அது பெரும்பிரிவு. இந்த காதை, சருக்கம், இலம்பகம், படலம் என்பது சின்ன உறுப்பு. இது பெரும்பிரிவு, அது சிறும்பிரிவு அல்லது உட்பிரிவு அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அதாவது நம்ம ஐம்பெரும் காப்பியம் பார்த்துருக்கோம் இல்லையா, எதில் காதை சொல்கிறாங்க, எதில் சருக்கம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்றவற்றுள் காதை அப்படின்னு சிறும்பிரிவை சொல்கிறாங்க. சூளாமணி, பாரதம் இவற்றில் சருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீவக சிந்தாமணியில் இலம்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கந்த புராணம், கம்பராமாயணத்தில் படலம் அப்படின்னும், சிலப்பதிகாரத்திலும் கம்பராமாயணத்திலையும் காண்டம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. சரியா? தண்டி அலங்காரம் கூறும் காப்பிய இலக்கணம், அதாவது வடமொழியில் காவிய தரிசம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணி இலக்கணம்தான் தண்டி அலங்காரம். வடமொழியில் காவிய தரிசம் அப்படிங்கிற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட இலக்கண நூல், அணி இலக்கண நூல் தண்டி அலங்காரம். இதை எழுதியவர் தண்டி என்ற புலவர். இந்த நூலில் தான் பெருங்காப்பியம், சிறுங்காப்பியம் என்று இரு வகையாக பிரிக்கப்பட்டு காப்பிய இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. இதில் தான் முதலாக என்ன பண்ணியிருக்காங்க, பெருங்காப்பியம், சிறுங்காப்பியம் அப்படின்னு 2 வகையை பிரிச்சிருக்காங்க. காப்பியங்கள் ஒரே வகை செய்யுளாலும் அமையும், பல வகை செய்யுள்களாலும் அமையும். ஒரே செய்யுளில் கூட அமையலாம் காப்பியம், பல வகை செய்யுள்களால் கூட அமையும். பாவிகம் என்பது காப்பிய பண்பு. பாவிகம் என்பது தான் காப்பியத்தோட பண்பு. அதாவது ஒரு பாவிகம் அப்படின்னா அந்த செய்யுள் எவ்வாறு அமைகிறது, அதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னு சொல்கிறது தான் பாவிகம். இந்த பெருங்காப்பியம் எவ்வாறெல்லாம் வருகிறது, எப்படிலாம் இருந்தால் பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம். வாழ்த்துதல், தெய்வத்தை வணங்குதல், வருபொருள் உரைத்தல், இந்த 3இல் ஒன்றினை தொடக்கத்தில் பெற்று வரும். இல்லைனா 2, 3 வரலாம். அப்படி வந்தால் அது பெருங்காப்பியம். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4ம் பெருங்காப்பியத்தின் திரண்ட பொருளாக அமைந்திருக்க வேண்டும். எனினும் இவற்றுள் பாவிகத்திற்கு ஏற்ற வண்ணம் ஒன்றும் பலவும் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு இருக்கணும். இல்லைனா பாவிகத்திற்கு ஏற்றார் போல சிறப்பாக ஏதாவது ஒன்று அமைந்திருக்க வேண்டும். தன்னிகர் இல்லா தன்மை உடையவனை காப்பிய தலைவனாக கொண்டிருத்தல் வேண்டும். தனக்கு நிகர் வேற யாரையுமே கூற முடியாத அளவுக்கு ஒரு காப்பிய தலைவன் அமைந்திருக்க வேண்டும். அதுதான் மிக சிறப்பு. மலை, கடல், நாடு, நகர் ஆகியவற்றை பற்றியும், சிறுபொழுது, ஆறு உங்களுக்கு தெரியும் இல்லையா, காலை, வைகறை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம் அதை பற்றியும், பெரும்பொழுது அது ஆறு இருக்கு இல்லையா, கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் அவற்றை பற்றியும், கதிரவனுடைய தோற்றம், சந்திரனின் தோற்றம் ஆகிய 18 உறுப்புகளுள் இயற்கை வர்ணனைகளாக அமைதல் வேண்டும்.
மலையை பற்றி இருக்கணும், கடலை பற்றி இருக்கணும், நாடு நகர், சிறுபொழுது ஆறு, பெரும்பொழுது ஆறு, சூரியனுடைய தோற்றம், சந்திரனின் தோற்றம், இது எல்லாமே என்னது இயற்கை. இதை வர்ணிக்கக்கூடியவையாக அமைய வேண்டும் காப்பியம். திருமணம் புரிதல், மக்களை பெற்றெடுத்தல், முடிச்சூடல் முதலான நிகழ்வுகளை கொண்டிருக்க வேண்டும். அதாவது இந்த காப்பியத்தில் என்ன இருக்கணும், திருமணம் நடைபெற வேண்டும், இல்லைனா மக்கள் குழந்தையை பெற்றெடுப்பது, இல்லைனா மன்னனுக்கு முடிச்சூட்டு விழா, இதில் ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும். இப்போ சிலப்பதிகாரத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் நடந்திருக்கும். ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா ராமாயணமும் காப்பியம்தான், ஆனால் வந்துட்டு 50 காப்பியங்கள் ஏற்கனவே படைக்கப்பட்டதால் அதில் வந்துட்டு இது சேர்க்கப்படவில்லை. முடிசூடல் நடைபெற்றிருக்கும். அமைச்சர்களுடன் கலந்துரையாடல், தூது செல்லல், போர் புரிய படைகள் அணிவகுத்தல், போர் நிகழ்ச்சி, வெற்றி பெறுதல் போன்ற நிகழ்வுகளும் இடம்பெறுதல் வேண்டும். அதாவது அமைச்சரோட கலந்துரையாட வேண்டும், தூது போகணும், போர் புரிய படைகள் அணிவகுக்கணும், போர் நிகழ்ச்சி பற்றி இருக்கணும், வெற்றி பெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சந்தி எனப்படும் கதை போக்கு, அதாவது கதை எப்படி இருக்கணும், முதல்ல தொடக்கம் இருக்கணும், அதுக்கப்புறம் வளர்ச்சி, விளைவு, முடிவு, இது வரிசைப்படி அமைய வேண்டும். அப்படி அமைந்தால் தான் அது பெருங்காப்பியம். அமைப்பு முறையில் பெருங்காப்பிய உட்பிரிவுகளுள் சருக்கம், இலம்பகம், பரிச்சேதம் என்ற பெயர்களில் ஒன்றை பெற்றிருத்தல் வேண்டும். அது அமைப்பு முறையில் என்ன இருக்கணும் அப்படின்னா, பெருங்காப்பியத்திற்குரிய உட்பிரிவு இருக்கு இல்லையா, அதில் சருக்கம் இருக்கணும், இல்லை இலம்பகம் இருக்கணும், இல்லைன்னா பரிச்சேதம், இதில் ஏதாவது ஒன்றை பெற்றிருத்தல் வேண்டும். அதுக்கப்புறம் எண்வகை சுவையும் மெய்ப்பாட்டு குறிப்புகளும் கேட்போர் விரும்பும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். எண்வகை சுவை உங்களுக்கே தெரியும், நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. சரியா? இந்த எண்வகை சுவையும் மெய்ப்பாட்டோடு குறிப்புகளும் கேட்கக்கூடியவர்கள் விரும்பும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் மற்றவர்கள் கேட்கக்கூடிய நிலையில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் பெருங்காப்பியத்திற்குரிய பண்புகள். என்னென்ன இருக்கணும், வாழ்த்துதல், தெய்வத்தை வணங்குதல், வருபொருள் உரைத்தல், இதில் ஏதாவது ஒன்று இருக்கணும், இல்லை 2 3 இருக்கலாம். அறம்பொருள் இன்பம் வீடு, இது 4ல் கண்டிப்பாக 4மே அமைய வேண்டும். இல்லை பாவிகத்திற்கு ஏற்ற வண்ணம் ஒன்றும் பலவும் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். தனக்கு நிகர் இல்லாத தன்மை உடையவன் காப்பிய தலைவனாக இருக்க வேண்டும். இயற்கை வர்ணனை 18 உறுப்புகளை கொண்டு அமைதல் வேண்டும். மலை, கடல், நாடு, நகர், சிறுபொழுது 6, பெரும்பொழுது 6, கதிரவன் தோற்றம், சந்திரனின் தோற்றம், இதெல்லாம் இருக்கணும். காப்பியத்தில் வந்துட்டு திருமணம் புரிதல், மக்களை பெற்றெடுத்தல், முடிச்சூடல், இதெல்லாம் இந்த நிகழ்வு ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அமைச்சருடன் கலந்துரையாட வேண்டும், தூது போகணும். காப்பியத்தில் இந்த நிகழ்வு ஏதாவது ஒரு இடத்துலையாவது அமைய வேண்டும். போர் புரிய படைகள் அணிவகுத்தல், போர் நிகழ்ச்சி, வெற்றி பெறுதல், இதெல்லாம் இடம்பெற வேண்டும். தொடக்கம், வளர்ச்சி, அதனுடைய விளைவு, முடிவு, இதெல்லாம் வரிசைப்படி அமைய வேண்டும். அதுக்கப்புறம் பெருங்காப்பிய உட்பிரிவுகளுள் சருக்கம், இலம்பகம், பரிச்சேதம் என்ற பெயர்களில் ஒன்றை பெற்றிருத்தல் வேண்டும். எண்வகை சுவையும் மெய்ப்பாட்டோடு குறிப்பும் கேட்போர் விரும்பும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் பெருங்காப்பியத்தில் கண்டிப்பாக இருக்கணும். சிலப்பதிகாரம் முதலான பெரும் காப்பியங்களும் சிறப்பு வாய்ந்தவையே. எனினும் பெருங்காப்பியத்திற்குரிய 4 உறுதிப்பொருள்களையும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமைய பெற்று விளங்கும் காப்பியம் எது அப்படின்னு கேட்டால் சீவக சிந்தாமணி தான். சரியா? இது எல்லாத்துலேயுமே சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, இதில் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் பெருங்காப்பியத்திற்குரிய 4 வகை உறுதிப்பொருள்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமைய பெற்று விளங்கும் காப்பியம் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. அடுத்து சிறுங்காப்பியம். சிறுங்காப்பியம்னா உங்களுக்கு தெரியும், அதாவது 5 இது சமண காப்பியங்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4ல் ஒன்றோ பலவோ குறைந்து வருவது சிறுங்காப்பியம். இதன் இலக்கணத்தை கூறுவதும் தண்டி அலங்காரம்தான். 5 என்ற வழக்கினை ஏற்படுத்தியவர் சீவை தாமோதரம் பிள்ளை.
இது வந்துட்டு 5 என்னென்னா நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி. இது எல்லாமே சமண காப்பியங்கள் தான். நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், நீலகேசி இதுக்கெல்லாம் ஆசிரியர் பெயர் தெரியல. யசோதர காவியம் வெண்ணாவலூர் உடையார்வேல், சூளாமணிக்கு தோளாமொழித்தேவர். சரியா? மற்றதெல்லாம் கவுந்தியர் செய்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனுடைய ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியல. அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 ஒன்றோ 2 குறைந்து வருவது தான் சிறுங்காப்பியம். அடுத்தது பாவிகம் அப்படின்னா என்னென்னா, காப்பியத்தின் பண்பாக பாவிகம் என்பதை தண்டி அலங்காரம் குறிப்பிடுகின்றது. இது ஒரு மதிப்பெண்ணில் கேட்பாங்க. காப்பியத்தின் பண்பு எது? பாவிகம். காப்பியத்தின் கவிஞன் வலியுறுத்த விரும்பும் அடிப்படை கருத்தையே என்னன்னு சொல்கிறோம்? பாவிகம். அதாவது அந்த காப்பியத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடிய கருத்து என்ன, அதை கூறுவது தான் பாவிகம். பிறனில் விளைவோர் கிளையொடு கெடுப என்பது கம்பராமாயணத்தின் பாவிகம். பிறனில் அதாவது பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடியவர், விளைவோர் விரும்பக்கூடியவர், கிளையொடு கிளைனா என்னது? சுற்றத்தோடு அழிவார்கள். கம்பராமாயணத்தில் ராவணன் பிறருடைய மனைவிக்கு ஆசைப்பட்டான், பிறர் நாட்டையெல்லாம் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டான் இல்லையா? அதனால் அவனுடைய சுற்றத்தோடு இலங்கை அழிஞ்சு போயிடுச்சு இல்லையா? அப்போ பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டால் கிளையோடு அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பாவிகம். அடுத்தது சிலப்பதிகாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு 3 உண்மையை கூறுகிறது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், அரசியல் வாழ்வில் வாழக்கூடியவர்களுக்கு அறநெறியில் அவங்க செய்யணும். வெண்கொற்ற குடையின் கீழ் ஆட்சி செய்ய வேண்டும். நீதி, நேர்மை, உண்மை இதுக்கு புறம்பாக எந்த ஒரு செயலும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு விசாரணையாக இருந்தாலும் அதை விசாரித்து அதுக்கப்புறம்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா தீர்ப்பு வழங்க வேண்டும். ஆனால் அறவழியில் செல்லாமல் பாண்டியன் வந்துட்டு தீர்ப்பு வழங்கியதால் அதுவே அவனுக்கு யமனாக மாறிவிட்டது. உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். கண்ணகி வந்துட்டு கற்புடையவள், அதனால் அவரை வந்துட்டு எல்லாருமே போற்றி புகழ்ந்தார்கள். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். கோவலன் இந்த பிறவியில் செய்த அனைத்துமே நல்லது தான். ஆனால் அவனுடைய ஊழ்னா என்னது? முன் பிறவியில் செய்த தவறால் தான் இந்த பிறவியில் அவனுக்கு தண்டனை கிடைத்தது என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இந்த 3 உண்மைகள். அதாவது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது சிலப்பதிகாரத்தின் பாவிகம். ஒரு மொழியின் வளத்தை காப்பியங்களே புலப்படுத்தும் என்பர். எளிய நடை, இனிய கதை, அழகியல், கற்பனை ஆகிய ஒரு சேர அமைந்த இலக்கிய வடிவமே காப்பியம். காவியமானாலும் ஓவியமானாலும் இன்பம் தந்து வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். காவியமாக இருந்தாலும் சரி, ஓவியமாக இருந்தாலும் சரி, இன்பம் தந்து வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். இன்றைக்கு மனிதனுடைய எண்ணங்களும் சுவை உணர்ச்சியும் கற்பனை ஆற்றலும் விரிந்திருக்கின்றன. பண்பாட்டிற்கு ஏற்ற மரபை தெரிந்து கொண்டு பழமைக்கு புதிய உருவமும் புதுமைக்கு பழைய உரமும் இணைந்த காப்பியங்கள் காலந்தோறும் தோன்ற வேண்டும். அதாவது எப்படி இருந்தாலும் சரி, காவியமாக இருந்தாலும் சரி, ஓவியமாக இருந்தாலும் சரி, இன்பம் தந்து நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். இன்றைக்கு வந்துட்டு மனிதனுடைய எண்ணங்கள், சுவை உணர்ச்சியும் கற்பனை ஆற்றலும் நிறைய அதிகமாகவே இருக்கிறது. பண்பாட்டிற்கு ஏற்ற மரபை தெரிந்து கொண்டு இந்த காலத்தில் வாழக்கூடிய அந்த பண்பாட்டிற்கு ஏற்ற அந்த மரபு பழையவற்றையும் நம்ம தெரிந்து கொண்டு பழமைக்கு புதிய உருவம் தர வேண்டும். பழமையும் என்ன பண்ணணும்? வளம் பெற வேண்டும். அதுக்கப்புறம் புதுமையும் உருவம் பெற வேண்டும். புதுமையும் நம்ம என்ன பண்ணணும்? நிறைய உருவாக்க வேண்டும். ரெண்டும் இணைந்தால்தான் நிறைய நூல்கள் தோன்றும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் முதன்மையானது தண்டி அலங்காரம். இந்நூல் முத்தகம், குழகம், தொகைநிலை, தொடர்நிலை ஆகிய செய்யுள் வகைகளை கூறுகிறது. அணிகளின் இலக்கணத்தை கூறும் முதல் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தண்டி அலங்காரம் தான். இது வந்துட்டு முத்தகம், குழகம், தொகைநிலை, தொடர்நிலை ஆகிய செய்யுள் வகைகளை கூறுகிறது. இந்நான்கு நூல் தொடர்நிலை என்னும் வகை காப்பியத்தை குறிப்பதாகும். இந்த நாளில் தொடர்நிலை தான் காப்பியத்தை குறிக்கக்கூடிய செய்யுள். தொடர்நிலை ஒரு பாடலையும் மற்றொரு பாடலையும் சொல்லாலும் பொருளாலும் தொடர்பு ஏற்படுத்தும் செய்யுள் வகையை குறிக்கும். அதாவது தொடர்நிலைனா என்னென்னா, ஒரு பாடல் மற்றொரு பாடலை சொல்லாலும் பொருளாலும் தொடர்பு ஏற்படுத்தும் செய்யுள் வகையை குறிப்பது தான் தொடர்நிலை. இது பொருள் தொடர்நிலை, சொல் தொடர்நிலை அப்படின்னு இரு வகையாக பிரிச்சிருக்காங்க. பொருள் தொடர்நிலையில் அமைந்த காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். சொல் தொடர்நிலையில் அமைந்தது அந்தாதி இலக்கியங்கள். அந்தாதி தெரியும் இல்லையா, முடிகிற பொருளையே தொடங்கக்கூடிய இலக்கியம்தான் அந்தாதி. அந்தம் ஆதி. அந்தம்னா ஒரு செய்யுளில் முடியக்கூடிய சொல், அடுத்த செய்யுளில் அந்த சொல்ல வந்துட்டு ஆரம்பித்து தொடங்குவாங்க. அதுதான் அந்தம் ஆதி, அந்தாதி இலக்கியங்கள். இதெல்லாம் வந்துட்டு சொல் தொடர்நிலையில் அமைக்கப்பெற்றது. விருத்தம் என்னும் ஒரே வகை செய்யுளில் அமைந்தவை எதுனா சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம். விருத்தம் என்னும் ஒரே வகை செயலில் அமைந்தவை எது அப்படின்னு கேட்டால் சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம். பாட்டும் உரைநடையும் கலந்து பல்வகை செய்யுளில் அமைந்தது சிலப்பதிகாரம். உங்களுக்கே தெரியும், உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம்தான். அதுக்கடுத்தது 20ஆம் நூற்றாண்டில் காப்பிய இலக்கணங்களுள் சிலவற்றை பின்பற்றி இயற்றப்பட்டதை குறுங்காப்பியம் அல்லது குறுங்காவியம் என்பர். அவற்றுள் சில பிறமொழி தழுவலாகவும் மொழிபெயர்ப்பாகவும் அமைந்துள்ளது. அதாவது 20ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காப்பியத்தை தழுவி எழுதினாங்க. அதை வந்துட்டு குறுங்காப்பியம், குறுங்காவியம். குறுங்காப்பியம், குறுங்காவியம்னா என்ன அப்படின்னு கேட்டால், 20ஆம் நூற்றாண்டில் காப்பிய இலக்கணங்களுள் சிலவற்றை பின்பற்றி இயற்றப்பட்டதை தான் குறுங்காப்பியம் அல்லது குறுங்காவியம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் சில வந்துட்டு பிறமொழி தழுவலாக இருக்கலாம், இல்லை பிறமொழியில் இருக்கக்கூடியவற்றை மொழிபெயர்க்கக்கூடியவையாக இருக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதியார் இயற்றிய பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இது ரெண்டுமே குறுங்காவியம். இது எல்லாமே குறுங்காப்பியம். சரியா? பாரதிதாசன் எழுதிய பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி, இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வவர்த்தத்தின் சாரல், வீரத்தாய், புரட்சிக்கவி. கவிமணி எழுதிய மருமக்கள் வழி மான்மியம், கண்ணதாசன் ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, இயேசு காவியம். கவியோகி சுத்தானந்த பாரதியார் எழுதிய பாரத சக்தி மகாகாவியம். புலவர் குழந்தை எழுதிய ராவண காவியம். அதாவது உங்களுக்கு குறுங்காப்பியம் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம். குறுங்காப்பியம் அப்படின்னா பாரதியார் எழுதிய பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, பாரதிதாசன் எழுதிய பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி, இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய், புரட்சிக்கவி. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதிய மருமக்கள் வழி மான்மியம், கண்ணதாசன் எழுதிய ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, இயேசு காவியம். கவியோகி சுத்தானந்த பாரதியார் எழுதிய பாரத சக்தி மகாகாவியம். புலவர் குழந்தை எழுதிய ராவண காவியம். இது எல்லாமே குறுங்காப்பியம் அல்லது குறுங்காவியம் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு மதிப்பெண்ணில் கேட்கக்கூடிய கேள்விகள். நம்ம இன்றைக்கி காப்பியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். காப்பியம்னா எளிய நடை, இனிய கதை, அழகியல், கற்பனை ஆகியவை ஒரு சேர அமைந்த இலக்கிய வடிவமே காப்பியம். இது ஒரு மதிப்பெண்லேயோ இல்லை 2 மதிப்பெண்லேயோ கேட்பாங்க. காப்பியம் உங்களுக்கு 2 பார்த்தோம். ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம் என்று பிரித்த நூல் தண்டி அலங்காரம். ஐம்பெரும் காப்பியம்னா என்னென்னு பார்த்தோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஐஞ்சிறுங்காப்பியனா நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி. ஐம்பெரும் காப்பியங்கள் எவ்வாறு அமையும், ஐஞ்சிறும் காப்பியங்கள் எவ்வாறு அமையும், அதுக்கப்புறம் பாவிகம் அப்படிங்கிறது தான் காப்பியத்தின் பண்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு இந்த இலக்கண பகுதி மிக எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் ஆழ்ந்து கவனித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி.